அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல இருக்கோம். இந்த முதல் 10 நாள் என்பது ரஹ்மத் இறங்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரமலான் 10க்குள்ள இந்த அமலை நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில பெரிய லட்சிய கனவு அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் இது கபூலாக்கி தரும். எனவே ரமலான்ல ஒரு துஆவ நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை நம்ம அன்றைய தினத்துக்கு மட்டும் கேட்காம, வருடம் முழுவதற்குமே நமக்கு தேவைப்படக்கூடியதை நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா ரமலான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுமே பரக்கத் நிறைந்தது. அதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவுமே நமக்கு கபூல் ஆகக்கூடியதாக இருக்கு. அதனால வருடம் முழுவதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கோங்க. இந்த வருஷத்துல ஒரு திருமணம் நடக்கணும், இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த வருஷத்துல வேலை கிடைக்கணும், தொழில் வளர்ச்சி அடையணும், இந்த வருஷத்துல நோய் நீங்கணும், கடன் நீங்கணும், கஷ்டம் நீங்கணும், இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கணும். இந்த மாதிரி பெரிய லட்சிய கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அதை அனைத்தையுமே கேளுங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த வஜீஃபாவை செஞ்சுட்டு கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். ரமலான் முடிந்த உடனே உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கும். கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே இந்த அமலை செஞ்சுட்டு மறந்துட்டா கூட நீங்க கேட்ட அந்த துஆவ அல்லாஹ் உங்களுக்கு இந்த வருஷத்துல கபூலாக்கி தருவான். எனவே பெரிய தேவைகளுக்கு மட்டும் இதை நீங்க நியத்து வைங்க. இன்றைக்கு நான் 6 விதமான வஜீஃபாவை சொல்ல போறேன். 6 பெரிய தேவைகளுக்கு எப்படி ஓதலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இப்போ நம்ம என்ன ஓத போறோம் அப்படின்னா, திருக்குரான்ல இருக்கக்கூடிய 7 சலாம் கொண்ட ஆயத்துக்களை தான் நம்ம ஓத போறோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், சலாம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்ட வசனங்கள் திருக்குரான்ல 7 இருக்கு. அந்த 7ஐயுமே நம்ம சேர்த்து ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நமக்கு ரஹ்மத் செய்வான். இந்த அமலை ஒவ்வொரு வருடமும் தவறாம ரமலான் 10க்குள்ள நீங்க முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ரஹ்மத் நிறைந்த இந்த 10 நாள்ல இதை செய்யறது அப்படிங்கிறது நம்மீது ரஹ்மத்தை பொழியக்கூடிய ஒரு அமலாக நமக்கு மாறும். சலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏராளமான சிறப்புகள் பார்த்துருக்கோம். சலாம் அப்படிங்கிறது வெறும் சலாமத் அமைதி மட்டும் கிடையாது. அந்த அமைதிக்குள்ள நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கு. உறவுகளும் சலாம் தான், அன்பும் சலாம் தான், ரிஸ்க் பணமும் சலாம் தான், உணவும் சலாம் தான். இப்படி நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நியாமத்தும், நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சலாம் தான். அதுல பரக்கத்தை கேட்கக்கூடிய வகையில தான் இந்த 7 வசனங்களும் இருக்கு. இப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். ஒவ்வொரு நபிமார்களின் மீதும் சலாம் உண்டாவதாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருக்குரான்ல சொல்லியிருக்கான். அப்ப அந்த சலாம் அப்படிங்கிற அந்த அனைத்தையும் உள்ளடக்கி அந்த ரஹ்மத்தை நம்மளும் கேட்டுக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக. இப்போ நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இந்த வசனத்தை எப்படி எந்தெந்த தேவைகளுக்கு எத்தனை முறை ஓதலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வஹாரூன், சலாமுன் அலா இல் யாசீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். 7 வசனம். 7லையுமே அல்லாஹ் தஆலா தன்னோட சலாம நபிமார்களுக்கு எப்படி சொல்றான், நமக்கு எப்படி சொல்றான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. இந்த 7 வசனத்தையுமே ஒன்று சேர்த்து தான் நீங்க ஓதணும். இப்போ எந்தெந்த தேவைகளுக்கு ஓதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு மக்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கடன் தான். அதிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நபருடைய ஏக்கமாகவும் வாழ்க்கையாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட கடனை இந்த வருஷம் அல்லாஹ் லேசாக்கணும். 1 ரூபாய் கடன் கூட இல்லாம அடுத்த ரமலானை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வஜீஃபாவை செஞ்சுக்கோங்க. எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த சலாமுன் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த 7 வசனத்தையும் சேர்த்து 333 தடவை இஷாவுக்கு பிறகு ஆரம்பத்திலையும் கடைசிலையும் தரூதே இப்ராஹிம் சலவாத் 3 தடவை ஓதி இதை நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க. அதாவது ஒரு நாளில் நீங்கள் ஒரு இரவில் இஷாவுக்கு பின்னாடி இந்த 333 தடவையை நீங்கள் முடிக்கணும். முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. ஒரு இரவு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த அமலை வச்சு. எனக்கு இந்த வருஷத்தில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ், நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் தஆலா உங்களோட கடனை லேசாக்குவான். அடுத்தது மற்றொரு வஜீஃபா என்ன அப்படின்னா, வாழ்க்கை எப்படி போகணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் தொடங்கணும், இருக்கிற தொழில் நல்லபடியா ஒரு லாபத்தை கொடுக்கணும், இன்னும் ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும். இந்த வருஷத்துல எனக்கு இந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு எண்ணிக்கை கணக்கு இல்லாம 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ அல்லது 1 மணி நேரமோ உங்களால் எவ்வளவு நேரம் எடுக்க முடியுதோ அவ்வளோ நேரத்தை எடுத்து ஒரே ஒரு ஃபஜர்ல இந்த ரமலானில் 10 நாட்களுக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி இந்த 7 சலாமையும் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதில் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், பரக்கத் செய்வான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்தது 3வது அமல் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நோய் இருக்குது, அதிலிருந்து இந்த வருஷம் வெளியில் வரணும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நோய் இருக்குது, அல்லது ஒரு செய்வினை இருக்குது, அதிலிருந்து வெளியேறணும், அல்லது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, அதிலிருந்து வெளியேறணும், துன்பங்கள் நீங்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட நீங்கள் இந்த ஒரு சலாம்ங்கிற வரக்கூடிய 7 சலாமையும் சேர்த்து 70 முறை ஒரு இருப்பில் உட்காந்து ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களோட நோயை லேசாக்குவான், உங்களோட பிரச்சனை, உங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்கிடுவான். நிம்மதியான ராகத்தான வாழ்க்கை நீங்கள் வாழலாம். அடுத்தது, இந்த வருஷத்தில் உங்களோட குடும்பத்தில் யாருக்காவதோ அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கணும், உங்களோட சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7 சலாமை நீங்கள் 70 முறை நீங்கள் உட்காந்து ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் இந்த மாதிரி அமல்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனுடைய நியத் மட்டும் உங்களுடைய தேவையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வஜீஃபா இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் இந்த நபருக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து 70 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சுக்கோங்க. இதுக்கு நேரம் என்பது கிடையாது, எல்லா நேரத்துலையுமே ஓதலாம். அடுத்தது, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போகுது, அதை தடுத்து நிறுத்தணும். 2 பேருக்கு இடையில அன்பு அதிகரிக்கணும், அல்லது உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் எப்போதும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க அன்பாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7 சலாம் கொண்ட இந்த 7 வசனத்தை 1111 தடவை ஒரு இருப்பில் உட்காந்து ஓதிட்டு அந்த நபருடைய ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஊதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இந்த நபருடைய அன்பை எனக்கு நசீபாக்கி கொடியா அல்லாஹ், என்னோட வாழ்க்கையை இந்த நபருடைய அன்பை கொண்டு அழகாக அலங்கரி அப்படின்னு சொல்லி துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தில் அந்த நபருடைய அன்பை உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்துடுவான். அடுத்தது, இறுதியாக ஏதாவது ஒரு பெரிய ஆசை இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது, இந்த வருஷம் அது நடக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும், இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாம் நலவாக நடக்கணும், நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்கணும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கணும், எல்லாம் நிறைவாக இருக்கணும், ஈமானாக இருக்கணும், நிறைய அமல் செய்யணும், இந்த மாதிரி எந்த தேவைகள் இருந்தாலும் சரி இந்த 7 சலாம் கொண்ட இந்த 7 வசனத்தை நீங்கள் ஒரு இருப்பில் உட்காந்து 111 தடவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த வருஷம் எனக்கு இது கிடைக்கணும்டா அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தின் பரக்கத் கொண்டு இந்த சலாம்ங்கிற இந்த 7 திருக்குரானுடைய வசனத்தின் பரக்கத் கொண்டு அதை அப்படியே உங்களுக்கு நசீபாக்கி தந்துடுவான். இன்றைக்கு நம்ம 7 சலாமில் 6 வஜீஃபா பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எது தேவையாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்க. ஒரு நாள் செஞ்சால் போதும், தொடர்படியாக செய்ய வேண்டியது கிடையாது. இன்னும் ரமலான் 10க்குள்ளே செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு என்பதாக சொல்லப்படுது. இதனுடைய சிறப்பு ஏராளமாக சொல்லப்படுது, ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். எனவே எந்த வஜீஃபா வேணுமோ அதை செஞ்சுக்கோங்க. இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான வஜீஃபாக்கள் போட்டு நம்ம தயாரித்தது தான் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இதில் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்குமே ஒவ்வொரு தேடல்களுக்குமே இதில் தீர்வு இருக்குது. இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் உங்களுக்கு அவசியம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே புக் பண்ணிக்கோங்க. இந்த கிதாப் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது, இனி இந்த கிதாப் எங்கேயுமே கிடைக்காது. மேலும் தமிழில் 30 ஜூஸ் குரான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட தயாரிப்பில்
முடி வளர்ச்சியை பராமரிக்கக்கூடிய சீயக்காய் தூள் இருக்குது. இன்னும் முக அழகை பராமரிக்கக்கூடிய ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் கோல்டன் ப்ளூ சீக்ரெட் நலங்கு மாவும் இருக்குது. இன்னும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. சிறுதானியங்களுடைய கலவை. இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இந்த தயாரிப்புகள் எல்லாமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எனவே இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.